ஹலோ ஆல் வெல்கம் டு ஜிகே மெஹந்தி ஆர்ட். இந்த வீடியோவில் நம்ம ஒரே நாளில் 3 பிரைடல் மெஹந்தி வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத தான் கவர் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ மேடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து வயித்துக்குள்ளே இருக்கும்போது அவங்க மம்மி வந்து நம்மக்கிட்ட பேபி ஷவர் மெஹந்தி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்களோட சிஸ்டருக்காக பிரைடல் மெஹந்தி போடுறதுக்காக தான் நம்ம இந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ ஒரே லொக்கேஷன் வந்து நான் அடிக்கடி நிறைய முறை வந்து போயிருக்கேன். ஒய் பிகாஸ் என்கேஜ்மெண்ட் மெஹந்தியும் நான் வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ பிரைடல் மெஹந்திக்கும் நம்மள வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய கிளைண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து நான் ரிப்பீட்டடாக வந்து போயிருக்கேன். இவங்க வீட்டுக்கு நான் அதே மாதிரி செகண்ட் டைம் வந்து வந்திருக்கேன். ஸோ பேபி ஷவர் ப்ளஸ் அவங்களோட சிஸ்டர் பிரைடல் மெஹந்தி. ஸோ காலையில் சீக்கிரமாக வந்ததுனால அவங்க மம்மி வந்து எனக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போகும்போது அவங்க வீட்டில் ஒரு ஆளாகவே நம்மளை பார்க்குறது அந்த சந்தோஷம் இருக்குது இல்லையா, ரொம்பவே 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 நல்லாயிருக்கும் அது. ஸோ இதுதான் வந்து இவங்களோட அவுட்புட். ஸோ இவங்க கேட்ட மாரி நம்ம வந்து கம்ப்ளீட்டா அவங்க கஸ்டமைஸ் பண்ண மாரி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி குடுத்துருக்கோம். ஸோ பின்னாடி பேக் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா, லோட்டஸ் வந்து லைன் அப் வர மாரி கேட்டிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து நான் மூவ் பண்ணிட்டேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பூர் தான் போயிட்டுருக்கோம். இவங்க வந்து ஒரு ஃபாரின் ரிட்டர்ன் கிளையண்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ இது வந்து எனக்கு கெஸ்ட் மெஹந்தியும் சேர்த்து இருந்ததுனால, நமக்கு டீம் ஜிகேலேருந்து ஒரு ஆள் வந்து தேவைப்பட்டாங்க. ஸோ அதனால நான் ஜனனிய வந்து கூப்பிட்டுக்கிட்டேன். ஸோ அவங்களுமே ரொம்ப அழகா வந்து எனக்கு கம்ப்ளீட் பண்ணி குடுத்தாங்க கெஸ்ட்டுக்கு எல்லாம். நானுமே ஒரு 2, 3 கெஸ்ட்டுக்கு போடுற மாரி இருந்தது. ஸோ கம்ப்ளீட்டா பேக்கேஜா புக் பண்ணதுனால, நமக்கு இது கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்க ஈஸியா இருந்தது. அண்ட் ஆல்சோ அவங்க கேட்ட மாரி இவங்களும் நெறைய வந்து கஸ்டமைஸ் வந்து குட்டி குட்டியா பண்ணியிருந்தாங்க. ஒரு மசூதி அண்ட் ஒரு சர்ச் அண்ட் ப்ளஸ் ஒரு கோவில் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பட் எங்கன்னு தேடுறதுக்குள்ள நமக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் அண்ட் ப்ளஸ் கேப்ஷன்ஸ் நெறைய வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்க. இத வந்து நான் ஷூட் பண்ண வந்து நான் மறந்துட்டேன். அண்ட் அங்கேருந்து நான் மூவ் பண்ற இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கும்மிடிப்பூண்டி. ஸோ பெரம்பூர்லேருந்து கும்மிடிப்பூண்டி அரௌண்ட் ஒரு 35 டூ 40 கிலோமீட்டர்ஸ் வந்து இருந்தது. நான் பெரம்பூர்லேருந்து வீட்டுக்கு போயிட்டு, வீட்ல வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, அதாவது மாதவரம்ல இருக்க என் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, அதுக்கப்புறமா தான் நான் வந்து கும்மிடிப்பூண்டிக்கு மூவ் ஆனேன். அங்க போகறதுக்கு எனக்கு நைட் ஒரு 7 ஆயிட்டு. அண்ட் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஃபீவர் வந்ததுனால ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா போக மாரி இருந்தது. அண்ட் இந்த கிளையண்ட் வீட்டுக்கு போகும்போது, கரண்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப வந்து சதி பண்ணிருச்சு. அது ஏன்னு தெரியல. என் டைமா என்னன்னு தெரியல. பாவம் அங்க வந்து நம்மளுக்காக ஒரு பாப்பா, ஒரு பொண்ணு வந்து நமக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட ரிலேட்டிவ். ஸோ அவங்களுமே நல்லாவே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. லைட் புடிச்சிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், அல்லாட்டி ஆ சக்கரை தண்ணி டேப் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. அண்ட் இவங்களுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு அரௌண்ட் ஒரு 1:30, 2:00 போல ஆயிடுச்சு. அப்படி இருந்தும் அந்த இருட்டுல வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே முடிச்ச மாரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த இருட்டுலயும் நான் அவங்கள சும்மா விடாம கொஞ்சம் வீடியோ எடுக்கிறீங்களான்னு கேட்டு, அத வந்து ஒரு கன்டென்ட்டா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற பட்சத்தில நான் வந்து ஷூட் பண்ண சொன்னேன். அண்ட் எனக்குமே அது நல்லாவே யூஸ் ஆச்சு. இவங்களோட பேக் ஹேண்ட் வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு தெரியுதுங்களா? ஒரு பில்லோ மேல அவங்களோட ஹேண்ட்ஸ வந்து ரெஸ்ட் அவுட் பண்ணிட்டு, அந்த இருட்லயும் நான் வந்து லைட் வச்சுட்டு நான் என்னோட கடமைய வந்து ஆற்றிட்டு இருந்தேன். ஸோ மொத்தமா ஒரு அவுட்லுக் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. நான் ஒரு 10:00 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா, அதுவரைக்குமே கரண்ட் வரும்னு நம்பிக்கையில இருந்தேன். அது ஆனாலும் வரல. சரின்னு சொல்லிட்டு நான் ஆஸ் யூசுவல் என்னோட வேலைய நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இவங்களுமே இவங்க கேட்ட மாரி கஸ்டமைஸ் பண்ணி தான் இவங்க வந்து மெஹந்தி வச்சுக்கிட்டாங்க. ஓகே. இவங்களோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்க. எனக்கு வந்து இவங்களோட அவுட்லுக் வந்து பர்சனலா வந்து ரொம்ப புடிச்சிருந்தது. பிகாஸ் நான் இந்த மாரி வந்து ஸ்டார்ட்டிங்ல எனக்கு ஒரு கிளையண்ட்டுக்கு நான் இந்த எலிஃபண்ட் ஸ்டார்ட் அப் வந்து போட்டிருக்கேன். ஸோ அத பார்த்ததுமே எனக்கு கொஞ்சம் ஜாலி ஆயிடுச்சு. பிகாஸ் அதுதான். ஸ்டார்ட்டிங்ல நம்ம க்ரோ ஆகுற நிலைமையில அவங்க வந்து நம்மள புக் பண்ணியிருந்தாங்க. க்ரோ ஆகும்போது அந்த ஸ்டேஜ்ல நம்மள புக் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் அப்ப நான் ஒரு 0. ஸோ என்ன நம்பி எனக்கு அப்போ கை கொடுத்தாங்க அவங்க. இப்ப இவங்கலாம் வந்து என்னோட ஃப்ரெஷ் கிளையண்ட்ஸ். ஓகே. நம்ம இங்கேருந்து மாமா வீட்ல தூங்கிட்டு, அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நான் வீட்டுக்கு கிளம்பி போற மாரி இருந்தது. ஸோ நைட் ஸ்டே வந்து எங்க பாட்டி வீட்லயே நான் தங்கிட்டேன். தங்கி முடிச்சு அதுக்கப்புறமா நான் வந்து எங்க வீட்டுக்கு நான் கிளம்பிட்டேன். ஸோ இதுதான் என்னோட சிங்கிள் டே பிரைடல் விளாக்ஸ். மறக்காம ஜிகே மெஹந்தி ஆர்ட்ட ஃபாலோ பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க.